வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் ஏகாதசி விரதமாகும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டிய ஏகாதசி விரதமாகும். இந்த ஏகாதசி விரதம் தொடர்பில் சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 13/2/2026 அன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற திதியை அடிப்படையாக கொண்ட விரதம் ஏகாதசி விரதம். இது மாதந்தோறும் இந்த ஏகாதசி வளர்பிறையிலும் ஏகாதசி வரும், தேய்பிறையிலும் ஏகாதசி வரும். அவ்வாறு அந்த ஏகாதசி என்கின்ற பொழுது அமாவாசை 11வது நாள் ஏகாதசி, பௌர்ணமி 11வது நாள் ஏகாதசி. இந்த ஏகாதசி என்கின்ற பொழுது தசம் என்றால் 10, ஏகம் என்றால் 1, எனவே ஒன்றோடு கூடிய 10, ஏகாதசம் 11வது நாள். இந்த ஏகாதசி என்கின்ற பெயரோடு இந்த விரத அனுஷ்டானம் விஷ்ணு ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறுகின்ற பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலும் கலந்து அங்கே காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றவர்களெல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியான துளசி, அந்த துளசி பத்திரத்தை புனிதமாக எடுத்து மஞ்சள் நீரிலே கழுவி கொண்டு சென்று பூஜையிலே கொடுத்து அங்கே துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படும். அவ்வாறு இந்த பூஜை வழிபாடுகளிலும் நாம் கலந்து கொள்வதோடு நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருகின்ற வகையிலே காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை இவ்வாறு இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற ஏகாதசியிலே நாம் பிரார்த்தனைகள் செய்வது. மாதத்துக்கு 2 ஏகாதசி, வருஷத்திலே 24 ஏகாதசி ஒரு வருடத்துக்கு வந்துவிடும். அதோடு சிறப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது இந்த மார்கழி மாதத்திலே அனுஷ்டிப்பார்கள். அவ்வாறு இந்த ஒவ்வொரு மாதங்களிலும் ஏகாதசி விரத அனுஷ்டானத்திலே இருந்து காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவையும் வழிபட்டு இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.